வெல்கம் டு மை சேனல் KNMS கேமிங். நாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா படம் எடுக்க போகிறோம். படம் பேர் பார்த்திங்கன்னா சிஜேவின் சோதனைகள். சிஜே பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் R15 பைக் வாங்கணுன்ட்டு லட்சியத்தோடு பார்த்திங்கன்னா வேலை செஞ்சு காசு சம்பாரிச்சு பைக் வாங்குறதாங்க கைஸ் கதை. நாளைக்கு காலையில் மேலும் நான் உங்களை சந்திக்க வர இல்லை நம்ம இந்த விளையாடுவது KNMS கேமிங். ஹாய் ஹலோ கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் நான் ஒரு தெரியாமல் ஒரு சின்ன திருட்டு பண்ணி போலீஸ்டெல்லாம் மாற்றி போலீஸ்காரங்க என்னை கூட்டு வந்துட்டுருக்காங்க கைஸ். இதுதான் கைஸ் படத்தோட திறப்பம். இதுலேருந்து தான் கைஸ் நான் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வேலைலாம் செஞ்சு நான் வரப்போகிறேன். போலீஸ்காரங்க நீ ஒரு முட்டு சந்தை தள்ளி வரேன்ட்டாங்க. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 350 ரூபா தான் கைஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தான் கைஸ் ஃபோன் வாங்கி வீடியோலாம் அப்லோட் பண்ண போகிறேன் இன்னொரு சேனலில். நானே இன்னொரு சேனலில் க்ரியேட் பண்ணணும். இதுக்கு மேலே தான் சேனலோட லைசன்ஸும் பிடிக்கிட்டாங்க கைஸ் இந்த போலீஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். சந்துக்குள்ளே தள்ளி விட்டு போயிட்டேன் கைஸ். மண்டையிலே அடிபட்டுருச்சு கைஸ். மேலாவும் மெதுவாக நடந்து போகலாம் கைஸ். எங்கே போகிறேன்னே தெரில, இருந்தாலும் போவோம். சளி வேறு பிடிச்சிருக்கு கைஸ் ஜெயிலில் இருந்ததுனால. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் நிற்குது. சைக்கிள் எடுத்து தான் கைஸ் போகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நான் வீடியோ ஆன் பண்ணுறேன் கைஸ். நம்மளுக்கு முன்னாடி இருக்க சைக்கிள் எடுத்துட்டு தான் கைஸ் நம்ம போகிறோம் வேலைக்கு. சைக்கிள்லாம் எடுத்தாச்சு கைஸ். மேப்பு தெரியுது பார்த்தீங்களா, அதில் தான் கைஸ் போகிறோம். கைஸ் நம்ம வேலைக்கு தான் கைஸ் இப்போ போயிட்டுருக்கோம். நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க ஒரு அண்ணா. அந்த அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம் கைஸ். அந்த அண்ணா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். நம்மளோட சைக்கிள் விட்டு இறங்கி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகலாம் கைஸ். அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா வீட்டு விட்டுலேருந்து காரில் ஏறா தம்பி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் காரில் ஏற உட்காந்துட்டேன். நம்ம வேலையோட பேர் பார்த்தீங்கன்னா பிக் ஸ்மோஸ்ங்க. இன்னும் மீட்டிங் அட்டன் பண்ண போயிட்டுருக்கோம். மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வெளில வந்தோம். திடீர்னு அப்படியே நின்றுட்டாங்க. பார்த்தா கார் வெடிச்சிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னோடய சைக்கிள் பார்த்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க. யார் கொண்டு வந்தாங்கன்னே தெரில. சரி இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் ஃபாலோ பண்ணேன். நான் அவங்க பின்னாடியே நான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் கைஸ். நான் இவனுங்க கொள்ளையாளிகள் நினைக்கிறேன், நம்மளே துரத்துறானுங்க. நம்மளை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க. சைக்கிள் வேறு எங்கே இருக்குன்னு தெரில. நான் எடுத்துட்டு டக்குன்னு ஓடி போயிடலாங்க. இது நம்மளோட கேங் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கானுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ கிளம்புறானுங்க. எங்கே போகிறானுங்கன்னே தெரியல.
எனக்கு வேறு சளி வேறு மூக்குலேருந்து ஊற்றிட்டே இருக்குதுங்க. இதில் வேறு இவனுக்கு தொலை தாங்கவே முடியல, ஒழுங்காகவும் போக மாட்டேங்கிறானுங்க. இப்போ கடைசியாக அந்த அண்ணனோட வீட்டுக்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க. நான் இப்போ வந்த வழி தான் நினைக்கிறேன். இது எனக்கு சரியாக தெரில. நம்ம அந்த அண்ணனோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அந்த அண்ணா பார்த்திங்கன்னா, நான் உனக்கு ஒரு ரூம் தரேன், நீ அங்கேயே வந்து தங்கிக்கோ அப்படின்னாங்க. அதனால் நானும் அங்கேயே போயிட்டுருக்கேங்க. நாம தாங்க லாஸ்ட் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ வந்த வேலை முடிச்சிட்டோம். இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக இருந்தால் என் கூட சேராத, ஃபஸ்ட்டு போய் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வா அப்படின்ட்டாங்க கைஸ். என்கிட்ட வேறு கையில் 350 ரூபா தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. இதுதான் கைஸ் கராஜ். இங்கே போய் உங்கள் சைக்கிள் நிப்பாட்டிக்கோ, ஆனால் ஓரமாக எடுத்துருந்தாங்க. இதில் என் வீடு மேலே தான், ஒரு ரூமு மேலே தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க கைஸ். நான் மிஷின்லாம் எப்படி பாஸ் பண்ணியிருக்கோம், இவங்க கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 பைசா தரல கைஸ். நான் போயிட்டு கொஞ்ச கஞ்சி உங்களுக்கு மறுபடி விளாக் எடுக்கிறேன். பார்த்து துணி கடைக்கு போகணும் கைஸ். மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிடுறேன் எல்லாருமே. கைஸ் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த ரூமில் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு விளாக் எடுக்கிறேன் கைஸ். ஹாய் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிருந்தேங்க. போயிட்டு இருந்த வழியிலே பிடிக்கிட்டு விட்டுறாங்க. ட்ரெஸ் பிடிக்கிறதுனா காசு கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா முதலாளி ஃபோன் பண்ணால் நான் அதை கூட எடுக்கலைங்க. இப்போ முதலாளி போனால் திட்டுவார். நான் போய் சைக்கிள் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது கடைக்கு போய் ஏதாவது துணி கிணி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரேங்க. போட்டுட்டு இருந்த வழியிலே பிடிக்க விட்டாங்க கைஸ். சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். உங்களுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் கைஸ். நான் R15 பைக் வாங்கி ஆகணும். டக்குன்னு சப்போர்ட் பண்ணுங்க. இதுங்க கைஸ் முதலாளி ஃபோன் பண்ணுறாரு. முதலாளிக்கு ஏதாவது வேலை இருக்காங்க கைஸ், சீக்கிரமாக வர சொல்கிறாரு. நான் போகணுங்க. இதோட இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நான் போய் முதலாளிகிட்ட போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீடியோ ஆன். ஹாய் கைஸ், நான் பார்த்தீங்கன்னா முதலாளியோட வீட்டுக்கு வந்துட்டோம். ரைடர். நான் இந்த மிஷினோட பேர் பார்த்தீங்கன்னா ரைடருங்க. பார்த்தீங்கன்னா அந்த கார் தான் முதலாளியோட காரு. அதுதாங்க நம்ம முதலாளியை உட்கார வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஓடிட்டு போக போகிறோம். முதலாளி பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துக்கிறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடிவெட்ட கூப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் இப்போ தாங்க எங்கள் முதலாளி சொல்கிறாங்க. கைஸ் நான் கடைக்கு போயிட்டு மீதி வீடியோ ஆன் பண்ணுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா கடைக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு கைஸ். கடைக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா காரை விட்டு நானும் முதலாளி போய் இறங்கி போய் கட்டிங் பண்ணிட்டு வந்துறேன் கைஸ். இந்த தாத்தா தான் நம்மளுக்கு முடி வெட்ட போகிறாரு கைஸ். நம்மளுக்கு எந்த மாதிரி முடி வெட்டினா நல்லாயிருக்கும் நீங்களே வந்து பார்த்து சொல்லுங்க கைஸ். கைஸ் நான் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் தான் கைஸ் பண்ண போகிறோம். கைஸ் இந்த தாத்தாவை போட்டு தள்ளாமா வேணாமா நீங்களே சொல்லுங்க கைஸ். போட்டு தள்ளாமா வேணாமா? வேணாம் கைஸ், பாவம். நம்ம காரு கைஸ் மீசியை பார்த்தீங்களா கைஸ்? எனக்கு இன்னும் பக்கத்தில் இருக்க பீஸா கடை கூப்பிட்டு போகிறான்னு நினைக்கிறேன்.
நான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டே இருக்காரு. சரி வாங்க பீட்சா கடைக்கு போகலாம். நம்மளுக்கு என்ன காசா பணமா? அவருக்கு தானே காசு கொடுக்குறாரு. பீட்சா கடைக்கு போய் என்ன சாப்பிட்லாம்? பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு சேலட் மீல் சாப்பிட்லான் இருக்கேன் கைஸ். சேலட் மீல்ஸும் வாங்கியாச்சு. இன்னும் சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணுது கைஸ். கைஸ் எனக்கு ரொம்ப பசிக்குது கைஸ். 4-5 நாளாக ஜெயிலேருந்து வந்ததுலேருந்து நான் இன்னும் சாப்பிடல. இப்போ தான் கைஸ் சாப்பிட்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வரல கொஞ்சம் லைட்டாக உடம்பு வேறு சரியில்லை கைஸ். வாமிட்டாக வருது கைஸ். கைஸ் இந்த முதலாளி வேறு துப்பாக்கி வச்சுருக்கேன் சார். எனக்கு பயமாக இருக்குது. கைஸ் இவனு துப்பாக்கி வச்சுருக்கான். உடனே இந்த இடத்துக்கு நான் ஓடிடுறேன். கைஸ் எனக்கு வேறு கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லை கைஸ். வாந்தி வேறு வந்துருச்சு. எப்படி நான் கார் ஓட்ட போகிறேன்னு தெரில கைஸ். காரில் வேறு பற்றிக்கிச்சு. நான் செத்துட்டேங்க. இதோட ஃபஸ்ட்டு